மறந்துட்டோம்னா அடுத்து என்ன பண்ணலாம்? அப்ப அடுத்து நம்ம கடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் போட் கடிக்கவே கடிச்சிருவாங்க. அடுத்து என்ன போட போறோம் சொல்லு. மறந்துட்டோம். ஆன்ட்டிக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா? ஆன்ட்டி கையை பிடிச்சி முத்தம் கொடுக்க போறீங்க. நீங்க குழம்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டே இருக்கீங்க. போதுங்க. நீ ஏன் கண்ணா சொல்லிக்கிற இப்படி? உனக்கு என்ன ஆச்சு? கேரக்டருக்குள்ள இருக்கிறது நான் தான் தெரியும். எஸ் கண்ணா வெட்டி காஷ்மீரி சில்லி குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா யாரு கண்ணா கேட்டவங்க எல்லாத்தையும் கரம் மசாலா கேங் பேக் மட்டும் நிறுத்துங்க. நிறுத்திட்டேங்க. வெரி குட். போடு 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 2 ஸ்பூன் அளவு எனக்கு தெரியுங்க. நான் வீடியோ பார்த்துருக்கிறது நான். சரிங்களா? காஷ்மீரி 7 பேர் இருக்கோம். உப்பு ஆல்ரெடி இதில் போட்டிருக்கு. போடுங்கண்ணா போடுங்க. சொல்றேன்ல எப்படி கரெக்டா மிஸ்டேக்கை டேக்கிள் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி பிடிச்சா பாத்தீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ஊத்துனாண்டி. கொஞ்சமா இப்ப தண்ணி ஊத்துறேங்க. நான் தண்ணி அதையும் கழிட்டு இருக்கிறாங்க. என்ன ஓமம் அப்படின்னு ஊத்துறா சுக்லாம் மதம் உனக்கு சசிகலா வந்து குழம்பு வைக்க சொல்லி சொன்ன மாதிரியா நானு? வா 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 சோத்துக்கு வந்து நிக்கல. அது நான் கேட்கணும்டா. அதாவது பாருங்க, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கழுவுது மீன் நாங்க குழம்புக்கு மட்டும் ஆண்டி வந்தாங்க. இங்க இந்த ஆண்டி வந்தாங்கன்னு தெரியல. சரம மீன் எல்லாம் கழுவிட்டு அவங்க ஊருக்கு போறாங்க, இவங்க ஊருக்கு போறாங்க. நம்ம எப்போ ஊருக்கு போறோம்? நம்ம போலாம். டைம் இருக்கு. அதுக்கு டைம் எவ்வளவு 250 ரூபா தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு சொல்ல என்ன ஊத்துறீங்க ஆண்டி? புரியுது. 5 நிமிஷம் ஆகும் சொன்னீங்க. 5 நிமிஷம் ஆகுது இன்னும். கவுண்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. சும்மா பேச்சு சொல்றதா. பணம் பார்த்தா வேணும் வந்து தண்ணி ஊற்ற தான் போகிறோம். குயிக்காக ஒரு டிஐவை பார்க்க போகிறோம். தம்பி வந்து மீன் மசாலா கரைச்ச மசாலா மீதி இருக்குது. அது தண்ணியில் கரைச்சி குழம்புலேயே ஊற்றிட போகிறோம். இது பேச்சுலர் சமையல் இருக்கிறதுனால முன்ன பின்னா ஆனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ரொஃபஷனல். இதை யாரும் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பெல்லாம் வைக்க ட்ரை பண்ணாதீங்க. வேற ஏதாவது வீடியோ பார்த்து மீன் குழம்பு வச்சுக்கோங்க. அங்கே ஏன்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. நம்ம இதை கொதிக்க விட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாமா? மசாலா புளி தண்ணியோட பிளெண்ட் ஆகி நல்ல சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததான் மீனை ஆட் பண்ணிட்டு மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கார்னிஷிங் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா அற்புதமான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ குழம்பு வச்சிருச்சு. நல்லா கழுவி வச்சிருக்க மீனை ஒவ்வொன்றா இறக்கிடலாம். மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீன் அருமையாக வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி எடுத்து போடலாம். வைட்டஸ் கண்ணா போய் கொத்தமல்லி எடுத்து போங்க. ஓ எடுறா. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? கை நிறைய கொத்தமல்லி எடுத்து கார்னிஷ் பண்ணினா அருமையான மீன் குழம்பு முடிஞ்சுங்க. சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. It smells nice.